இன்னைக்கு நம்ம தோ ஐமன் இனப்ட் வில்லுனஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல லாஸ்டா ஒரு பொண்ணு வந்து கேக் எட்ஸோ கூப்பிட்டுருப்பா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இப்ப பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னா கேக் எட்ஸோட ஆன்ட்டி, அதான் அரசரோட 2வது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவளோட ஆன்ட்டி தான். இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ வந்து சேட்டை பண்ணிட்டால இது மாதிரி, அதனால உன்னை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போக சொன்னாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தோட தான் அந்த பொண்ணு போறா. அவ போட்டிருக்க ட்ரெஸ் கலரை வச்சு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறா. இந்த பொண்ணு வந்து லோ ரேங்கை சேர்ந்தவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கல. அப்படியே உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அந்த பொண்ணுக்கு கோவமா வருது. நான் வந்து இவ்வளோ நாள் உங்க கூடயே இருந்திருக்கேன், என் பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீலி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ, அப்போ கூட இருக்க மெய்டு பொண்ணா? நம்ம ஹீரோயினுக்கு எப்படி கூடயே ஒரு மெய்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் கேக்கெட்ஸுக்கும் இந்த பொண்ணு போல. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர பார்த்தீங்கன்னா, அரசரோட ஒவ்வொரு மனைவிக்குமே ஒவ்வொரு பேலஸ் இருக்கும். அதில் தான் தனித்தனியாக வந்து மெய்டன்ஸ், அதாவது கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, இந்த அரசியோட சொந்தக்கார பொண்ணுங்களும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த பேலஸுக்கு தான் இப்போ வந்து கேக்கெட்ஸும் அவங்க ஆன்ட்டியோட பேலஸுக்கு தான் வந்திருக்கிறா. இங்கேருந்து தான் இவளை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறாங்களாம். அப்படியே வரப்பயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுல்ல, ஏன்னா வந்து கருப்பேலியும் சிகப்பேலியும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெய்டையும் கேக்கெட்ஸ் என்ன இப்படி பேசுறாங்க இதை பார்க்குறா. என்ன இப்படிலாம் பேசுறாங்க? ஏன்னா வந்து அரசரோட 2வது மனைவிக்கு சொந்தக்கார பொண்ணு இந்த கேக்கெட்ஸு. அவள் என்ன இப்படிலாம் பேசுறாங்க? ஆனா வந்து என்னோட பேலஸ்ல எல்லாருமே என் மேல அக்கறையா இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இவ பட்டுக்கு வரா. பார்த்தா புல்லுக்கு நடுப்புற ஒரு பால் அடைஞ்ச வீடு, இதுலதான் நீங்க இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேடு பொண்ணு சொல்றா. இதுலயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா அது வந்து கிச்சனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்ப கைவிட்டுட்டாங்க, ரொம்ப நாளா இதை யாருமே யூஸ் பண்றது இல்ல. நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. எனக்கு நிச்சயம் தெரியும், நீ அவளை கொலை பண்ணாதானே பார்த்த. நீ பண்ண இந்த முட்டாள்தனத்தால உன் கூட சேர்ந்து நானும் இங்க சாகணுமா? நீ என்னை எவ்வளவு கேவலமா நடத்தின, என்ன ஆட்டக்காரியோட பொண்ணெல்லாம் சொன்னில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த லீலி பொண்ணு கோவமா கத்த ஆரம்பிக்கிறா. என்னன்னா கேக்கெட்ஸ் வந்து இந்த பொண்ணை ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பா. இவ வந்து டான்ஸரோட பொண்ணா, அதனால அவளை அசிங்கப்படுத்துறது திட்டுறது இது மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பா. அதெல்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இப்படிலாம் நான் நடத்தினேன், உன் கூட இருந்து நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டு, எனக்கு வந்து மெய்ட்ஸுக்கு இன்னும் ரூம் கொடுத்துருப்பாங்க, அதில் நான் தங்கிப்பேன், நீ தான் இங்கே தனியாக இருக்க போற, இங்கே சுத்தம் பண்ணுறது லாண்ட்ரி பண்ணுறது எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ, உனக்கு யாரும் உதவிக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா மெய்ட்ஸுமே கேக்கெட்ஸும் அப்படி தான் நடத்திருக்கா, அதனால யாரும் உதவியெல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த லீலி பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினியா அந்த வீட்டை பார்த்துட்டே நிற்கிறா. இங்கேயா நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருப்பான்னு பார்த்தா அவளுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி ஒரு வீட்டுல வாழ போறேனா, சுத்தி பச்சை பசேல்னு புல்லு, இப்படி ஒரு வீடு, சூரியன், உரம் போட்ட மண்ணு, ஆகா அற்புதமான வாழ்க்கை. ஏன்னா வந்து சின்ன பிள்ளையில இருந்தே இவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரூம்குள்ளேயே தான் இருந்திருப்பா. அதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது வெளில எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பத்திரமா பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. அவளால இது மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது, இப்படி நேச்சர் கூட எல்லாம் இருந்து. இதெல்லாம் இப்ப பாக்குறப்ப இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ஆரம்பிச்சிட்டா. அப்படி இங்கே காட்டுறாங்க. இப்ப வந்து கேக்கெட்ஸ் ஒரு இடத்துல வச்சிருக்காங்கல்ல, காட்டுக்கு நடுப்புற, அங்கதான் வந்து கேப்டனும் அவருக்கு அசிஸ்டன்ட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இது மாதிரி அரசர் சொல்லியிருக்காரு, அந்த கேக்கெட்ஸ் அங்க ஒழுங்கா இருக்காளான்னு பாரு, திருப்பி அவ வந்து ரேரனுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, அதை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லியிருக்காரு. சரி ஒரு எட்டு அந்த கேக்கெட்ஸ் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா அந்த இடமே பாலடைஞ்சு போன வீடு, பார்த்தா புல்லெல்லாம் வந்து சுத்தமா இருக்கு. அங்க ஒரு பொண்ணு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லிட்டு இருக்கான், இந்த வீட்டுல வந்து கேக்கெட்ஸ் வைக்க போறாங்களா, நிச்சயம் வரமாட்டா பாருங்க, அவ வந்து அவளோட ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கப்பயே ஹீரோயினி திரும்பி பாப்பா, கேக்கெட்ஸ் உள்ள இது. இவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க, என்னடா கேக்கெட்ஸ் வேலை எல்லாம் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. மூஞ்செல்லாம் அழுக்கா இருக்கும், எல்லா புள்ளையுமே சுத்தம் பண்ணி இவ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. கேப்டன் கேக்குறான், ஏன் உனக்கு உதவி செய்யறதுக்கு மேடு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவ வேலைக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் சொல்றான், எல்லாரும் இவளை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்க, உடனே வந்து இவ வந்து பாக்குறா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காள. அப்ப வந்து இந்த அசிஸ்டன்ட் சொல்றான், இப்ப பாருங்க அவ வந்து பணம் நகை அது இது அப்படி இப்படின்னு கேப்பா பாருங்க, ஏன்னா அவ வந்து அப்படிதானே வாழ்ந்தவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ என்னம்மா கேக்குறா, எனக்கு உப்பு வேணும்னு கேக்குறா. இவங்க எது உப்பா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா இங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கு, ஆனா உப்பு மட்டும் எனக்கு கிடைக்காது, உப்பு நான் ரெடி பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும், அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், ஏன்னா சமைக்கிறதுக்காக. இவங்களும் பார்த்துட்டு சரின்னு சொல்றாங்களா.
அப்படியே அந்த மெய்டு பொண்ணு லிலி தான் காட்டுறாங்க. அவ வந்து கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு கேட்கிறா. எனக்கும் கேக்கெட்ஸுக்கும் சாப்பாடு குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, அவங்க வந்து அதெல்லாம் தர முடியாது. அவளே ஒரு வில்லி, அவளுக்கெல்லாம் சாப்பாடா? நீ ஆட்டக்காரி பொண்ணு தானே, உனக்கெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அவ கூட இருக்கறனால எனக்கு இவ்வளோ தொல்லையா இருக்கே! அப்படிங்கிற மாரி இவ சோகமா நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப பார்த்தா, அங்க ஒரு லேடி இவள கூப்பிடுறாங்க, "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு. அவ பார்க்குறா, இவங்க வந்து கொஞ்சம் ரேங்க் அதிகமான லேடி. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப கிரவுன் பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்க போற நெறைய கேண்டிடேட்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க, அவங்களுக்கு கீழ வேலை பார்க்குற மெய்ட்ஸு அப்புட்ன்னு சொல்லிட்டு நெறைய லேடீஸ் இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு மோஸ்ட்லி பேர் என்னன்னு தெரியாது. போக போக பார்த்துக்கலாம். இப்ப இந்த லேடி கூப்ட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கேள்விப்பட்டோம். இது மாதிரி கேக்கெட்ஸுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்களாம்ல. அதனால உனக்கும் பிரச்சனை இல்ல. என்னோட லேடி ஷேக்கா வந்து உனக்கு இது மாதிரி பிரச்சனை வர்றத நெனச்சு கவலைப்பட்டு உனக்கு ஒரு ஆஃபர் குடுத்துருக்காங்க. இதுக்காக நாங்க உனக்கு வந்து சில்வர் ட்ரெஸ் குடுப்போம் அப்புட்ன்னு சொல்லிட்டு. அப்புட்ன்னா, இப்ப இருக்கல்ல ரேங்க் அதோட கொஞ்சம் உயர்ந்த ரேங்க் குடுக்க போறாங்க. அதோட அந்த ஷேக்கா லேடி கீழயே மெய்டா வேலைக்கும் உன்ன கூப்ட்டுக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவளுக்கா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் இவளால எப்படி போக முடியும்? அத பார்த்துட்டு அப்படி என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நீ இப்ப வேலை பார்க்குறீல கேகேட்ஸ்க்கு அவள நீ வந்து தொல்ல பண்ணணும். அவள வந்து நீ டார்ச்சர் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. டார்ச்சர் பண்றதா? என்னால எவ்வளோங்க பண்ண முடியும் அவங்கள போயி? அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அவங்க பார்க்குறாங்க. "நீ அது மாரிலாம் பண்ணீன்னா போதும். நாங்க வந்து உனக்கு தேவையானது எல்லாம் குடுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க ஏர்பின் எடுத்து அவள்ட்ட காட்டுறாங்க. "இது போதாதா? இங்க பாருன்னு" சொல்லிட்டு அரிசியும் குடுக்குறாங்க ஒரு பையி. "இதே மாதிரி நாளைக்கு டபுள் ஆகும். ஆஃபர நீ ஏத்துக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி அவள்ட்ட கேட்கறாங்க. அவங்க குடுத்த அந்த பொருளெல்லாம் இவளும் எடுத்துக்கிறா. "நான் சர்வே ஆகணும்னா இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேக்கெட்ஸ் இருக்க இடத்துக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. யோசிச்சுக்கிட்டே தான் வரா. எப்படியும் அந்த புல்லுக்கு நடுப்புற கேக்கெட்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அவ என்ட்ட ஏதாச்சும் சாப்பாடு கீப்பாடு கேட்கட்டும். கால்ல விழுந்தா தான் குடுப்பேன்னு சொல்லிடுறேன். அவ்வளோ கொடுமைப்படுத்துனால என்னைய. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா, நான் அழகா வந்து செடியெல்லாம் நட்டுருக்கு. வீடெல்லாம் சுத்தமா இருக்கு. இவளால நம்பவே முடியல. "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, கேக்கெட்ஸுவா சந்தோஷமாறா. ஏன்னா அது நம்ம ஹீரோயினில. அவ வந்துட்டு, "பாத்தியா? எவ்வளோ செடி வச்சிருக்கேன் பாத்தியா? உருளைக்கிழங்கு அது இதுன்னு இருந்துச்சு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. "என்ன சொல்றீங்க? இவ்வளோ நாள் கைவிடப்பட்ட இடத்துல எப்படி உருளைக்கிழங்குலாம் வரும்? எதுவும் நீங்க தடை செய்யப்பட்ட மேஜிக் யூஸ் பண்ணீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "சீ சீ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இந்த இடம் முன்னாடி கிச்சனா தான் இருந்துச்சு. அதனால அவங்க அப்படி அப்படியே நெறைய பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்கல்ல. அது எல்லாமே அப்படியே செடியா வளர்ந்துருக்கு. அதுலேருந்து தான் இவளுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி அரிசியெல்லாம் கிடைச்சிருக்கு பார்த்துக்கோங்க." அதெல்லாம் வந்து காட்டுறா. "பாத்தியா இவ்ளோ இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறா. "வா வா நான் வந்து சூப்பரா சமைச்சிருக்கேன். எண்ணெல்லாம் ஊத்தி சமைச்சிருக்கேன்." ஏன்னா வந்து இவ முடியாம இருந்ததுனால அப்படி எண்ணெய், இந்த உப்பு இது மாதிரி எதுவுமே சேர்க்காம தான் இவளுக்கு வந்து பார்த்து பார்த்து குடுத்துருப்பாங்க. "இப்ப பாரு நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு ருசியா சாப்பிட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாமே வச்சிருக்கா எடுத்து. அதோட இவளுக்கு ஊட்டி வேற விடுறா. "பாத்தியா நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, இவ பார்க்குறா. "ஏது உங்களுக்கு உப்பு, எண்ணெய்லாம்?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அதுவா நான் வந்து கேப்டன் வந்தாரா, அவர்ட்ட உப்பு தான் கேட்டேன். அவர் வந்து எனக்கு நெறைய எடுத்துட்டு வந்து குடுத்தாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இவளால நம்பவே முடியல. எப்படி உங்களுக்கு போய் உதவி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. "சரி வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உட்காந்து ஹீரோயினி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. "இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேடு பொண்ணா கஷ்டமான இடத்துலயே இவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கா. இதுக்கு மேல இவள எங்கடா நான் டார்ச்சர் பண்றது? அப்படிங்கிற மாரி இவ பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் காட்டுனா, அந்த வில்லி அது ஒரு லூசுங்க. இப்ப ஹீரோயினி உடம்பு தான் ரொம்ப வீக்கான உடம்புல. அந்த உடம்புல மாட்டிக்கிட்டு செம்மையா உடம்பு சரியில்ல. லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு அப்படியே படுத்த இடத்துலயே படுத்திருக்கா. என்னடா இப்படி இருக்கு இந்த உடம்புன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கப்பயே நெறைய மேடு வெளில நின்னுட்டு, "நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து நலம் விசாரிக்கிறாங்க. ஆனா அதுலயும் இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இப்படி கேட்கறதுக்கு கூட அவளுக்கு ஆளே இல்லையாம். இந்த பொண்ண இப்படி பாத்துக்கிறாங்களே, எனக்கு இதுவே போதும். உடம்பு எப்படி இருந்தா என்ன? அப்படிங்கிற மாரி அவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இத்தோட இவளோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா இவங்க அப்பா வந்து தோத்து போன மந்திரவாதி. அம்மா வந்து லோவஸ்ட் ரேங்க சேர்ந்தவங்களாம். இவங்க 2 பேருக்கும் வந்து கடன் அதிகமானதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து இவ வந்து மெய்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அரசரோட 2வது மனைவியான கேகேட்ஸோட ஆன்டி அவங்களோட அப்பா, அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இந்த பொண்ணு வேலை பார்க்கறத பார்த்துட்டு, பாவம் அப்பா, அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இவள வந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு மெய்டனா மாத்திருக்காங்க. அதான் கிரவுன் பிரின்ஸ்க்கு ஒரு கேண்டிடேட்ஸா. அங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்க மெய்டு யாருக்குமே இவள பிடிக்கல. இவள வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமா தான் நடத்துவாங்க. அதோட மித்த இருக்க மெய்டன்ஸும் இவள ஒரு மாதிரி தான் பாப்பாங்க. எல்லாருமே இப்படி வெறுத்து தான் ஒதுக்குவாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா, ரெய்ரின் தான் இவன்ட்ட வந்து அக்கறையா, அன்பா பேசியிருக்கா. அதுதான் பெரிய தப்பா போயிடுச்சு. இவ மட்டும் எப்படி இவ்ளோ நல்ல பர்சனாலிட்டியா, நல்ல பொண்ணா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொறாமையில தான் அவளோட உடம்ப இவ எடுத்திருக்கா.
அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா மேடு சொல்றாங்க, இது மாதிரி உங்கள பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசிட்டு இருக்கா. அவர் வந்து கேட்கிறாரு, எப்படி இருக்கு உனக்கு, நல்லா இருக்கா இப்ப உடம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அப்படியே சாஞ்சிக்கிறா. இவர் பார்க்கறாரு, நீ இப்படிலாம் சாய மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இந்த வாழ்க்கை எனக்கு தான், நான் வந்து சந்தோஷமா இப்படி வாழ போறேன், ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு தான். அதோட இவளாவே வந்து அவ உடம்புக்கு போனா மட்டும்தான் திருப்பி உங்களால கூடு விட்டு கூடு மாற முடியும். ஹீரோயினியால ஹீரோயினியோட உடம்புக்கு வர முடியாதாம். அதான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. சரி இப்பயாச்சும் போய் ரெஸ்ட் எடுப்போம், ரொம்ப வீக்கா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போனா வந்துட்டாங்க மெய்டு. வந்துட்டு, சொல்லுங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? 100 பக்கம் எழுத போறீங்களா? இசைக்கருவி வாசிக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு உடம்பு சரியில்ல, என்னத்த பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உடம்பு வீக்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க அறிவை வளர்த்துக்கணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு மயக்கமே வந்து கீழே விழுகிற அளவுக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க பண்ணலாம். அப்பதான் இன்னும் உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றீங்க, கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட அவங்க சொல்றாங்க, வாங்க உங்க கூட வந்து அரசி கூட வந்து வாழ்வித்தெல்லாம் போடுவாளாம். அதெல்லாம் சொன்னானே, ஏம்மா என்னால முடியாதும்மா, உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்றப்ப, அப்பனா இன்னும் நீங்க வந்து ட்ரைனிங் எடுப்பீங்க இன்னைக்கு, அப்ப இத்தனை நாளை விட அதிகமான ட்ரைனிங் எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொன்னாலும் விட மாட்றாங்க. ஐயோ இல்ல இல்ல, இது மாதிரி என்னோட ஜுரம் உங்களுக்கும் ஒட்டிக்குமோ, உங்களுக்கும் ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனாலதான் வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லி என்னென்னமோ பேச, அவங்களும் பார்த்துட்டு அச்சச்சோ அப்படியா, அப்ப சரி உடனே போயிட்டு நீங்க வந்து டாக்டரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்பாடா பைத்தியங்க இப்பயாச்சும் விட்டுச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆமா, இந்த ரேடியனை வந்து எல்லாரும் பட்டாம்பூச்சி மாதிரி பத்திரமா தானே பாத்துக்கிட்டாங்க, என்ன இவ்வளவு செய்ய சொல்றாங்க. அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை இந்த ரேடியன் வந்து சாகுற அளவுக்கு இப்படி ட்ரைனிங் பண்ணுவாப்புல, அதனாலதான் அவங்க எல்லாரும் அவளை பட்டாம்பூச்சி மாதிரி பாத்துக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே படுத்து கிடக்குறா. அப்படியே இந்த பக்கம் கட்டுறாங்க, செம்மையா மழை பெய்யுது. நம்ம ஹீரோயினியா அந்த வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மேடு பொண்ணுக்குன்னு ரூம் இருந்துச்சு, நான் அங்க போய் படுத்துப்பேன்னு அவ சொன்னால, அங்க போனா அங்க இருக்க மேடுங்க எல்லாருமே இவளை துரத்தி விடுறாங்க. டான்சரோட பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புள்ளி பண்றாங்க. இவளை துரத்தி விட்டுறாங்க இந்த மலையில. பாவம் இவ அழுதுட்டு ஓடி வரா. இந்த கேக்கெட்ஸ் கூட தான் நான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு அடுத்த புதன்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.